இன்சுலின் போட்டாச்சு. ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த டயட் ஓகேவான்னு பாருங்கள். ஒயிட் ரைஸு, கத்திரிக்காய் சாம்பார், ரசம், மிளகு ரசம், அவரைக்காய் பொரியல், சுண்டல் வச்சுருக்கேன். வெஜிடேரியன் தான், அதனால் கீரை வந்து மழைன்றதுனால கீரை நல்லா இருக்காதுன்னு வாங்கலை. இந்த லன்ச் மெனு வந்து ஓகேவா, சுகர் இருக்க பேஷண்ட்டுங்களுக்கு கரெக்டான டயட்டாக. இது வந்து சின்ன கப், இதே கப்பில் தான் ரைஸ் வச்சுருக்கேன். கொட்டும் போது அலங்கோலம் ஆயிடுச்சு. இந்த டயட்டை கொடுக்க போகிறேன். ஓகே, பாய். கரெக்டா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலகா இருந்து திலகா பேசுகிறேன். வாழைப்பூ வந்து நம்ம வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சு வேலையாகாது இல்லைங்களா? அதனால் முன்னாலே வந்து அதனோட கொண்டையும் தொப்புளையும் எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இப்போ இன்றைக்கி வாழைப்பூ தான் செய்ய போகிறேன். வேர்க்கடலை போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வாழைப்பூ வந்து செய்யும்போது கருகிடும் இல்லைங்களா? அதுக்கு வந்து கொஞ்சம் மோர் தண்ணியில் மோர் விட்டு பண்ணால் கொஞ்சம் நம்ம சமைக்கும் போது கருப்பாக்காமல் இருக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சமாக வந்து உப்பும் மஞ்சத்தூளும் தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் கை வந்து கொஞ்சம் வாழைப்பூ அரைஞ்சா வாழைத்தண்டு இதெல்லாம் கருப்பாகும் இல்லைங்களா? அதுக்கு வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இல்லை சிசரில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணிங்கன்னா நம்ம விரல்லாம் கருப்பாக்காமல் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா? அதனால் சொல்கிறேன். இது பாருங்கள், கையில் அவ்வளோ கருப்பாகலை. இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். லைட்டாக அப்ளை பண்ணிட்டு பண்ணும்போது ஈஸியாக ஒரே இதில் நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். கையும் கருப்பாகாமல் இருக்கும். இதை கட் பண்ணி முடிச்சுட்டு வாழைப்பூ பொரியல் செஞ்சு காமிக்கிறேன். எங்கள் வீட்டு லஞ்சு இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார், வாழைப்பூ பொரியல் பண்ணியிருக்கேன். வாழைப்பூ க்ளீன் பண்ண இல்லைங்களா? அதில் சும்மா கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வாழைப்பூவை நல்லா புழிஞ்சு எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வெந்த விடனே வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சோம்பு, காஞ்ச மிளகாய் போட்டு பவுட்ரு பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே சாப்பிட்லாம். சாதத்தை போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். யூஸ்வலாக புண்ணு, வயிற்று புண்ணு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாழைப்பூ, வாழைத்தண்டு, கீரை அதெல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் புண்ணு வந்து ஆற்றும். அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சுண்டல் பண்ணல, வேணாம் போர் அடிக்குதுன்ட்டார். இந்த வாழைப்பூவே கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வேர்க்கடலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு இது தான். ஓகே, பாய். டயட் இருக்கிறவங்களுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற லஞ்சு இது கரெக்டானு எனக்கு தெரியாது, நான் கொடுக்குறேன். இதில் எதனா தப்பு இருந்தால் யாராச்சும் சொல்லுங்கள். ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன், மிளகு ரசம் வச்சுருக்கேன், வெள்ளை முக்கடலை, சுண்டல், வாழைத்தண்டு, கடலப்பருப்பும் கொஞ்சம் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு வச்சுருக்கேன். முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். இந்த மெனு சாப்பிட்லாமா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன டயட் மெனுன்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், கோஸு பட்டாணி போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன், வாழைக்காய் அவியல் பண்ணியிருக்கேன். இது வந்து வெண்டைக்காய் புளிலாம் ஊற்றாமல் சும்மா வெங்காயம் தக்காளி போட்டு பச்சடி மாதிரி பண்ணியிருக்கேன். பருப்பு ரசம் இது குடிக்கிறதுக்கு. இந்த டயட் மெனு ஓகேவா பாருங்கள், நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய். இன்றைக்கி என்ன லஞ்சு டயட்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். கப்பு வந்து மாற்றிட்டேன், அவ்வளோ சாப்பிட மாட்டேன்றாங்க, அதனால் சின்ன கப்பாக வச்சுட்டேன். ஒயிட் ரைஸு, சாம்பார் வந்து தக்காளி பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். அப்புறம் ரசம், இது வந்து கோவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன்.
கோவக்காய் வந்து காஸ்ட் அயர்ன் கடாயில் கொஞ்சம் டீப் ஃப்ரைன்னு ஆயில் ஐட்டம் பேஷண்ட்டுங்க சாப்பிட்லாமான்னு நினைக்காதீங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, இரும்பு கடாயின்றதுனால கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். கோவக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல், வேர்க்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். அப்பளம், ஒரு அப்பளம் சாப்பிட்லாம். நம்ம சாதம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு அப்பளம் எடுத்துக்கலாம். இதுதான் எங்கள் வீட்டு லஞ்சு. இந்த லஞ்சு வந்து கரெக்டாக, நிறைய பேர்கிட்ட கேட்குறேன் கரெக்டான்னு. யாராச்சும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். புதுசாக வேறு எதனா சேர்த்துக்கணும் அப்படின்னா, கீரை வந்து மழை சீசன்றதுனால கிடைக்க மாட்டேங்குது, என்னால் கீரை சேர்த்துக்க முடியல. வேறு ஏதாச்சும் டயட் பண்ணலாமா அப்படின்றத கமெண்டில் தெரிவிங்க. வாங்க சாப்பிட்லாம். காய் திருப்புங்க உன்னை ஹாய் சொல்ல திருப்புங்க.